வணக்கம். கடையடைப்பு போராட்டம் கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு. அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள். நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். நாங்கள் கடையடிப்பில் பங்கு பெற்ற மாட்டோம். வணிகர்கள் பங்கு பெற்ற வேண்டாம், வாணிபர்கள் பங்கு பெற்ற வேண்டாம், தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும், தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது. நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம்? ஒத்துழைக்காதீர்கள். கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள். நீங்கள் கடையடைப்பு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, இல்லாட்டி சுமந்திரன் அறிவித்ததால் இந்த கடையடைப்பு என்பது காலத்துக்கு ஒவ்வாத போராட்டம். இந்த போராட்டம் இந்த இளைஞர் சாவு தொடர்பான இதுதான் இந்த கருப்பு போராட்டத்தை மேற்கொள்வது. முல்லைத்தீவில் நடந்த சம்பவத்தை தான் இந்த முல்லைத்தீவில் நடந்தது. கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்து இறந்து போனார். படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வே ஒழிய அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. படை வீரர்களில் சிலர் கஞ்சா குடிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கிறது. அங்கே கஞ்சா குடித்தவர் தான் குளத்தில் விழுந்திருக்கார் என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது. அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும்? சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் அல்லவா கெடுக்கிறார்கள் கடையடைப்பு கூப்பிட்டு. அந்த பிரச்சனையை தாண்டி இராணுவ பிரச்சனத்துக்கு எதிராகத்தான் இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. வழக்கமாக செஞ்சிருக்கார். இராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல. அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களையும் தோல்வியடைந்த ஒரு இனம். இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் குடியேறப்போகுது. இது நாங்கள் தோல்வியடைந்த எங்களுடைய பூமியில் படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது. அதை எப்படி விளக்குவதென்று பேசவும் மொழியே இந்த நிகழ்ச்சியை வச்சு கடையடைப்பு வைப்பது கொடுமையானது. கடையடைப்பே தவறான போராட்டம். இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேளையில் நாளாந்த கூலிகள் மிகவும் சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வது, பேருந்துகளை நிறுத்துவது, தொடர் வண்டிகளை நிறுத்துவது, கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு. அப்படியா கயவர்கள் தான் அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள். நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுவும் ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்வது என்னென்றால் தமிழக இந்த வழக்கில் இராணுவத்திலே நிலங்கள் ஆக்கிரமிப்பு தமிழ் மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிப்பட்டிருப்பதால் இராணுவத்தை வெளியேற்றினா தான் அந்த நிலங்கள் மக்களுக்கு கிடைக்கும். இந்த ரீதியில் ஒரு கருத்தாளை மேற்கொள்வதாக சொல்கிறார். இராணுவம் தமிழ் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு. இதுதானே பிரச்சனை. அதே இன்றைக்கி நாளை நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது? சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள். அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்குது. ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதிராமத்தில் நடந்தது, எங்கெங்கெல்லாம் நடக்கும். இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறதுக்கு முதல்ல பிரச்சாரம் செய்தார்களா? கூட்டங்கள் போட்டார்களா? அறிக்கைகள் விட்டார்களா? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது. எந்த காலத்தில் ஹர்த்தாலை நடத்தலாம்னு சொல்லுவாங்க. நான் இன்றைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையிலே கடையடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன். எத்தகைய வடிவத்தில் இப்படியான போராட்டங்களுக்கு அது இன்றைக்கு போராட்டம் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்போ சிவசேனையில் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அலசி ஆராய்கிறோம். என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும், அதில் உள்ள கூறுகள் என்ன, அதை மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்கள் இதில் ஆர்வம் காட்டணும், மக்கள் இதில் பங்கு கொள்ளணும்லாம் நினச்சி எடுத்தோடனே இந்த வழியில் தான் போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. எதுக்கு போராடுறேன்னு தெரியாமலே எந்த வழியில் போராடுன்னு சொல்ல முடியுமா? என்ன போராட்டம்னா அதை அலசி ஆராயணும். அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா, அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா, மக்களுடைய தெளிவு இருக்கா, மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றோமா? மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்காக நாங்கள் போராடும், நீங்கள் வாருங்கன்னு முன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும், கிராமம் போகணும்,
ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்யணும், சுவரொட்டிகள் ஒட்டணும். திடீரென்று ஒரு நாள் எல்லாரும் கடையடைங்கோ. என்ன காரணம்? படை நிலை கொண்டிருக்கு. படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா? படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா? அப்போ இவ்வளோ நாளும் கடையடைப்பு நீங்கள் நடத்தலை, இவ்வளோ நாளும் போராட்டமே நடத்தலை. பல்வேறு வகையான போராட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு தானே. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவோ வேறு வழியிலோ நீங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்களா? மக்களுக்கு இதை சொல்லி இருக்கிறீர்களா? செய்தி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது வந்திருக்குதா? படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில், போருக்கு பின்வந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கீங்களா? அதை மக்கள்கிட்ட எடுத்து சென்றீர்களா? மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள்? நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் முன்வைச்சாலும் மக்கள் இதுக்கு ஆதரவு தரல. இப்போ மக்கள்கிட்ட போய் ஆதரவு திரட்டாமல் நீங்கள் திடீரென்று கடையடைப்பு போராட்டமே தவறு. இன்றைய சூழ்நிலையில் போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி எடுப்ப முயற்சி செய்கிறோம். சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன. படை துணையோடு தேரை இழுக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதுவும் கடையடைப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீட்டமைப்பதற்கு உதவாது. படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பதை சிவசேனை வரவேற்கின்றது. படையினருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பது போன்ற ஆலயங்களில் இருக்கின்ற செயற்பாடுகளை சிவசேனை வரவேற்கின்றது. வரவேற்கிறதா இல்லை, இதுதான் கள நிலைமை. அதுதான் இன்றைக்கு கள நிலைமை. என்ன, படையினர் இல்லாத நிகழ்ச்சிகள் வடக்கிலையும் கிழக்கிலையும் இல்லைன்ற மாதிரி படையினர் ஊடுருவி இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். மக்கள் அவர்களோட இணக்கமாக பழகிறார்கள், மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள். படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா? அதை சுட்டி காட்டுகிறீர்களா? ஏதோ ஒரு படை முகாமில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறான், அங்கே போய் அந்த படை வீரர்களுக்கு கஞ்சா குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாமல் விட்டுருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம். முதல் கைது செய்தது படை வீரரை தான். பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவங்க கஞ்சா குடிச்சிருப்பது தெரிய வந்தது. அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்து தெரிய வருது. இதுலேருந்து என்ன தெரியுது? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையுடைய, இது அரசியல் பிரச்சனை அல்ல. மக்கள் காணிகளில் அடர்த்தாக படையினர் ஆக்கிரமித்து இருப்பதை சரியான சொல்றீங்க. நீங்கள் திரும்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். தோல்வியடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலையும் படைகள் நிலை கொள்வது இயல்பு. அது பொருத்தமானதல்ல. அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்திலேருந்து வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு தான் வருகிறோம். அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்தினோம். படைகள் நிலை கொள்வது சரியென்னா அதிலிருந்து பேச முடியுமா? படைகள் நிலை கொள்வது சரியென்று எந்த தேசியவாதி சொல்லுவான்? படைகள் நிலை கொள்வது தவறு. எப்போ இருந்து படைகள் நிலை கொள்வது? தமிழ் நிலத்தில் எப்போ படைகள் நிலை கொள்ள தொடங்கினா? 1952 முதல் கடற்படை தளம் கார்னரில் வந்தபோது தான் படைகள் நிலை கொள்ள தொடங்க. கள்ளத்தோணியை பிடிக்கிறதுக்காக தான் வந்தது. அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுச்சீட்டுகள் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தார். அப்போ கதிர்காமரண்டு ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை. அப்புறம் பலாலி, காங்கேயன்துறை, இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ கடுமையாக எதிர்த்தோம். அப்போ ஒரு படை 1970களில் நான் நினைக்கிறேன் இந்த ஆனைக்கோட்டையில் நடந்த கொலைகள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். எப்படி நாங்கள் எங்கள் நிலத்தில் வேற்று நாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவ மதம் தொடர்பில் கடுமையாக எதிர்க்கும் சிவசேனை அமைப்பு பௌத்த மதம் சார்ந்த ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். எல்லா விதமாக தையிட்டு விஹாரை இடிக்க வேண்டும் என்று நான் நேரடியாக திரு மைத்ரிபால சிறிசேனாவிட்ட சொல்லியிருக்கேன். கேளுங்க, பதிவு வந்திருக்கு. நானாக முதல்ல தையிட்டு விஹாரை இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது சிவசேனை தான். தையிட்டி விஹாரை பிரச்சனைக்கு இல்லை, இன்றைக்கி நான் அதை பேச மாட்டேன். இன்றைக்கி நாங்கள் கடையடைப்பு தான் பேச போகிறோம். நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். நாங்கள் பொதுவாக ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறோம், அதற்காக கடையடைப்பு தீர்வல்ல.
தம்பியின் கேள்விக்கு நான் ஒரு பதிலொன்று சொல்ல வேணும். என்னென்றால், நீங்கள் சிவசேனையை பார்த்து கிறிஸ்தவத்தை கடுமையாக எதிர்க்கிறீங்கள் என்ற சொற்பிரயோகத்தை பாவிச்சீர்கள். இதை நீங்கள் உண்மையாக வாபஸ் பெறணும். ஏனென்றா தம்பி, சிவசேனையை நல்ல வடிவாக நீங்கள் விளங்கி கொள்ளணும். நாங்கள் எந்த ஒரு மதத்துக்கும் மத கருத்துக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய மதத்தை நிந்திக்கிறவர்களும் எங்களுடைய மதத்தில் உள்ளவர்களை மதம் மாற்றுறவர்களுக்கும் எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கிறோமே ஒழிய ஒரு மதத்துக்கு எதிராக, மத கொள்கைக்கு எதிராக, மத தெய்வத்துக்கு எதிராக நாங்கள் எங்கேயும் எதிர்த்து குரல் கொடுக்கல. அப்படி ஒரு சான்றை நீங்கள் முன்வைத்தால், நாங்கள் கத்தோலிக்க தேவாலயத்தை இடித்தோம், புத்தவிகாரை இடித்தோம், மசூதியை இடித்தோம், சைவரன்னு எங்கேயாவது வரலாறு இருக்கா? திருக்கேஸ்வர வளைவை இடித்தது யார்? சைவரெல்லாம் இடித்தார்கள். கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி தான் கூடுதலான பேசினாங்க. இல்லை நாங்கள் ஆனால் அஞ்சந்தி பகுதி, யாழ்ப்பாணம் அஞ்சந்தி பகுதி 1, 2 இருந்தது, 7, 8, 9, 10 மசூதிகள் பார்த்துட்டு இருக்கின்றன. அதுக்கு பக்கத்தில் பணம் பணத்தேவை காணிகளை பொதுவான காணிகளை வேண்டி முஸ்லீம் மக்களை குடியேற்றத்துக்கான கொட்டைகளையும் அமைச்சு. நீங்கள் கேட்குறது கொஞ்சம் சத்தம் போட்டு கேளுங்க. கேட்குறேன். நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை மையப்படுத்தி தான் விமர்சனங்களை முன்வைக்கிறோம், மதமாற்றம் செய்திகள் சொல்லி. அண்மை காலமாக யாழ்ப்பாணம் அஞ்சந்தி பகுதி, பொம்மவழி பகுதியில் முஸ்லீம் பள்ளிவாசல்கள் 1, 2 இப்போ 10, 15 பள்ளிவாசல்கள் ஒரு இடங்கள் அதுக்குள்ள அந்த பிரதேசத்துக்கு வந்திருக்குது. இது அங்கே இந்துக்கள் மதம் மாற்றப்பட்டு திருமணங்கள் செய்யப்படுற சம்பவங்களும் இருந்திருக்குது. இது சம்பந்தமாக யாரும் கதைக்கல. இதை இங்கே நாங்கள் காரணமாக இருக்கு, அங்கே அதிக அளவில் மாற்றங்கள் நடந்து முகமதியர்களுடைய காதல் வலைகளை பற்றி சொல்லாத எங்களுடைய அறிக்கை கிடையாது. முகமதியர்கள் இங்கே மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தில் இதை விட மோசமான காதல் வலை விரித்து திருமண பந்தங்கள் மூலம் தமிழினத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இங்கே மசூதிகள் கட்டுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீர்கள். மசூதி கட்டுறதுக்கு யார்? அதாவது ஒரு வீட்டை மசூதியாக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு வீட்டை, வாழ்விடத்தை மசூதியாக்க முடியாது. வீட்டுக்கு தான் மாநகர சபை உரிமம் கொடுத்துருக்குறது. வீடு கட்டத்தான் உரிமம் கொடுத்தோம். ஆனால் மசூதி கட்டுறதுக்கு, புதிதாக மசூதி கட்டுறதுக்கு உரிமம் மாநகர சபையோ மாகாண சபையோ கொடுக்க முடியாது. எப்படி கட்டினார்கள் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த பட்டியலை தந்தால் நாங்கள் அது இப்போது அரியாலையில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்ட போது நிறுத்தியிருக்கோம், நாவக்குழியில் ஒரு தேவாலயம் கட்டப்போது நிறுத்தியிருக்கோம், வசாவளானில் தேவாலயம் கட்ட முயற்சித்த போது நிறுத்தியிருக்கோம். ஏனென்றால் புதிதாக தேவாலயம் கட்டுறதுக்கு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் தெரியாத அரசு அதிகாரிகள் உரிமங்கள் கொடுத்திருந்தால் நாங்கள் அதை பார்த்து செப்பனிடுகிறோம், நிறுத்துகிறோம். மசூதி கட்டின செய்தியை இப்போ தான் சொல்கிறீங்க. அது நீங்கள் ஒரு பட்டியல் கொடுங்க. மாநகர சபை உரிமம் கொடுக்காம மசூதி கட்ட முடியாது, வீட்டை மசூதியாக மாற்ற முடியாது. மாநகர சபையும் தானாக உரிமம் கொடுக்க முடியாது, அதுவும் மசூதி கட்டுறதுக்கு உரிமம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு அந்த தகவலை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. நீங்கள் என்னைக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன், ஒரு பட்டியல் கொடுங்க, நாங்கள் அதை அடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்னா வெறுமனே மசூதிகள் கட்டுறாங்கன்னு சொல்கிறது ஒரு பொதுவான அறிக்கை. அப்படி அல்ல, குறிப்பிட்டு சொல்லணும். இந்த தெருவில் இந்த இடத்துல மசூதி கட்டியிருக்கான்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக தான் இருக்கிறோம். தையிட்டி விஹார பிரச்சனைக்கு 6 மாதத்துக்குள்ள தீர்வு காணுவோம்னு சொல்லி இதே இடத்துல வந்து இன்னைக்கு நாங்கள் தையிட்டி விஹார பிரச்சனை பேசல பௌத்த அமைப்போட தெரிவிச்சிருந்தோம். இதுக்கு என்ன குறுக்கு மன்னிக்க வேணும் தம்பி, நான் பேச்சு வந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கு நாங்கள் கடையடைப்பு வேண்டாம்னு சொல்கிறத பற்றி தான் பேசுவோம். அப்படிதான் பாயிண்ட். ஆனால் தையிட்டி விஹாரை பற்றி நீங்கள் என்ன பண்ணா என்னோட வீட்டை வாங்க, நான் உங்களுக்கு விரிவான ஒரு தனியான பேட்டி கொடுக்குறேன். தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர் சட்டம்பியார் தன்னுடைய கட்சியோட கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து தான் இதை விட்டாரா, அல்லது தன்னுடைய சுயநலத்துக்காக வாக்கு வங்கியை நிரப்பிக்கொள்றதா விட்டார்களா என்ற தெளிவு எங்கள் ஒருத்தரிடத்திலேயும் இல்லை. இந்த மாதிரி அவர் ஏகப்பிரேதியாக கட்சிக்கு இருந்தோண்டு கட்சியை தவறாக வழி நடத்துகிறாரோ அந்த மாதிரி இப்படி ஒரு சர்வாதிகார தீர்மானத்தை எடுத்து பொதுமக்கள் வழியில் விடுறதனூடாக மக்களை, தமிழ் மக்களை, சைவ மக்களை தவறாக வழிநடத்த போகிறார். தவறாக வழிநடத்தி தன்னுடைய வாக்கு வங்கியை நிறைவேற்ற போகிறார். இந்த நிலத்திலே எத்தனை அட்டூழியங்கள் நடந்தது. இவர் நல்லாட்சி காலத்திலே இவர் விசேட அதிரடி பாதுகாப்போடு திரிகின்ற பொழுது இந்த மண்ணிலே எவ்வளவு இராணுவ ஆக்கிரமிப்பு நடந்தது. அப்பெல்லாம் கர்த்தாலோ போராட்டமோ நடத்தாத இந்த தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்
ஏன் இப்போ மட்டும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்துக்கு விட வேணும்? மாகாண சபை தேர்தல் கனவோட, மாகாண சபை முதலமைச்சர் கனவோடு அவர் இருக்கின்றார். வாக்கு வங்கியை நிரப்ப வேண்டும், இந்துக்களுடைய, சைவர்களுடைய, தமிழர்களுடைய வாக்கை சூறையாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக, சுயநல நோக்கத்துக்காகத்தான் இதை அறிவித்திருக்கிறார். எனவே சுயநல நோக்கத்துக்காக கர்த்தால் செய்வதை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. மடுவில் திருவிழா நடக்குது இன்னைக்கு நாளைக்கு. இடமா தேதி நாளை மாற்றினாங்களா இல்லையா? ஏன் நல்லூர் திருவிழா நடக்குது, வேறு எத்தனையோ கோயிலில் திருவிழா நடக்குது. இந்த திருவிழா நாளில் நீ எப்படி கடையடைப்பு கூப்பிட்ற? கடையடைப்பு கூப்பிட்றதே தவறு. சைவர்களை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, சைவர்களுடைய விழாக்களை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு, சைவர்களுடைய முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைக்கப்பட்ட கடையடைப்பு தான் இந்த கடையடைப்பு. நாங்கள் சிவசேனை சிவத்தொண்டர்கள், எங்களுடைய சிவசேனையின் தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு மருவம்புலவை சச்சிதானந்தம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய சிவசேனை சிவத்தொண்டர் திரு ஜெயமாறன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நான் சிவசேனை சிவத்தொண்டர் ஸ்ரீந்திரன் அவர்கள். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த சைவ உலகுக்கு, தமிழ் உலகுக்கு சொல்ல இருக்கின்றோம். அதாவது எதிர்வரும் 12ஆம் தேதி நடைபெறுகின்ற வலிந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கர்த்தால் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். கருத்து தெரிவிக்கின்ற உரிமை இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு எல்லோருக்கும் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகின்றோம். உடைக்க வேண்டும் வளரும் வணிகத்தை, தடுக்க வேண்டும் மீண்டெழும் பொருளாதாரத்தை, வீழ்த்த வேண்டும் மீளத்தின் விளமியங்களை, கொளுத்த வேண்டும் தந்தை செல்வாவின் கொள்கைகளை, கயவன் அழைக்கின்றான் மதமாற்றி அழைக்கின்றான் கடைகட்ட அயோக்கியர்கள் துணை. அல்பிரட் துரையப்பாவுக்கு துணையான அயோக்கியர்கள் ஆபிரகாம் சுமந்திரனுக்கு துணை. கஞ்சா மயக்கத்தில் குளத்தில் வீழ்ந்தவன் இறந்தான், கன்னிவெடியில் இறந்ததாக கடைகட்ட கயவர்கள் கூறுகிறார்கள். தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த தமிழ் தேச துரோகிகளின் கூட்டம், இயேசு சொன்னது போல் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய் கூட்டம். தந்தை செல்வா பூந்தோட்டம் அமைத்தார், அமதலிங்கம் மாலை தொடுத்தார், பின் வந்தவரிடம் பூக்களும் மாலைகளும் குரங்குகள் கைகளில். அனைத்துலக மதமாற்றும் மாணவர் பேரவையின் இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் ஆஃப் எவேஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிதி வளங்களில் சாவித்திரி சுமந்திரனின் மதமாற்று முயற்சிகளுக்கு துணை போகும் மெதடிஸ்ட் திருச்சபையின் மேனாள் இணை ஆயரான கணவனின் கட்சியாக தமிழரசு கட்சி மாறியதோ? அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் கூறியதை கைக்கொள்ள வேண்டியவர்கள் விவிலியத்தை கூறியதை கைக்கொண்டு தமிழரசு கட்சியை கிறித்தவ கட்சியாக மட்டக்களப்பை மதம் மாற்றுவாரோ? 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கேச்சர மகா சிவராத்திரி வரவேற்பு வளவை உடைத்ததாக நீதிமன்றத்தின் முன் நிற்கும் பாதிரியார் தலைமையில் மன்னாரின் வளர்ச்சியை தடுக்கும் கொடு முயற்சி நடைபெறுகிறதோ? வடக்கு வளரக்கூடாது, வாழக்கூடாது, கிழக்கு உயரக்கூடாது, எழுச்சி பெறக்கூடாது. மதமாற்றிகளின் திட்டம், விவிலியத்தை கையில் எடுத்தோரின் திட்டம், போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் விட்டு சென்ற எச்சங்களின் திட்டம், வத்திக்கானின் அறிவழிகளின் திட்டம். சுமந்திரனின் மனைவி சாவித்திரி ஆண்டுதோறும் கோடி கோடியாக கொட்டுகிறார்கள். இங்கிலாந்திலிருந்து மதமாற்ற முயற்சிக்கு கணக்கு தருவாரா? நீங்களே ஜெவனேச அலையட ஆயருக்கு வத்திக்கான் வழங்குகின்ற கோடி கோடியான நிதித்தொகை கணக்குகளை கர்தினால் மல்கம் ரஞ்சித் வெளிப்படுத்துவாரா? மன்னாரில் அரசு சாரா நிறுவனங்களை நடத்தும் மாதிரிகள் கணக்குகளை மக்களுக்கு வழங்குவார்களா? தேசிய போர்வையில் நுழைந்த துரோகிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் என வடக்கிலும் கிழக்கிலும் வாக்காளர் சொன்னார்கள். தமிழ் தேசியம் சொல்லாத வேட்பாளர்களுக்கு பெருமளவில் வாக்களித்து துரோகிகளுக்கு தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டினார்கள். வடக்கின் வாணிபர்களே, கிழக்கின் வாணிபர்களே, வடக்கையும் கிழக்கையும் வளங்கொழிக்கும் மண்ணாக மாற்றுவோம். கடைத்தெடுத்த கயவர்களின் கடையடைப்பு அழைப்பை புறக்கணியுங்கள். வடக்கின் வளர்ச்சியையும் கிழக்கின் எழுச்சியையும் காண கடைகளை திறந்து வளமை போல் வணிகத்தில் ஈடுபடுங்கள். துரோகிகளை கண்டால் தூர விலகுங்கள். ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள். நன்றி, வணக்கம்.